பொதுச் செயலாளர் முடிவு செய்யட்டும்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த உரிமை கொடுத்தாங்க. எல்லாரும் சோறு போட்டாங்க. ரைட்டுங்களா? சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. மத்தியானம் 3 மணிக்கு வந்தாங்க எல்லாரும். நான் என்ன கேட்கறேன்னா, அந்த அந்த அப்படி ஜெயலலிதா செய்யணுமான்னு? ஏன் அங்க உட்காந்துக்கிட்டு அவை சண்முக சாலையில் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் கூட்டி போச்சு நீங்களே முடிவெடுத்துருங்க அப்படி சொன்னா எடுபடாதானே? இந்த தொண்டனுக்கு அது போகணும் அப்படின்றதுக்காக சொன்னாங்க. அது கொள்கை முடிவு, கூட்டணியா இல்லையான்றது. அது ஒரு ஜனநாயக நடவடிக்கை. தேர் யூ ஆர். அதாங்க இந்த ஜனநாயகம், உட்கட்சி ஜனநாயகம் இருக்கு இல்லையா? இந்த ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கை தான் அந்த கட்சியிலிருந்து தூக்கி வெளியேறியப்பட்டது அப்படின்னு எம்ஜிஆர் நினைச்சாரு. ஸோ கட்சியினுடைய ஜனநாயகத்தை அந்த முடிச்சு எடுத்தாந்துட்டு நேரா பைலாஸ் வச்சார். நீங்களாம் யார்? நீங்க ஓபிஎஸ், நீங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு இருக்கிற முன்சாமி, கந்தசாமி, கோவிந்தசாமி, நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? அந்த பைலாஸ அவமதிச்சீங்க. அதனால உங்க கட்சி கெட்டுச்சு. தொண்டனுடைய உறவு, தொண்டனுக்கும் தலைமைக்குமான அந்த உறவை வெட்டி போட்டீங்க. முடிஞ்சு போச்சு. தொண்டனை வச்சிருந்தாங்களா நீங்க வந்திருக்க முடியாது. தொண்டனை வச்சு போட்டியிடலாம் சொல்லி 10 பேர் நீங்க போட்டிருந்தீங்கன்னா அன்னைக்கு செங்கோட்டையன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம் அதிமுக பொதுச் செயலாளர். தெரியுமா? ஏன்னா உங்களை எல்லாம் விட அவர் தான் பெரிய அடையாளம், அதிமுக அடையாளம். அதனால சொல்ல வர, நீங்க செங்கோட்டையனை நீக்கினது தப்பு. முதல்ல அவருடைய பொறுப்புகளை பறிச்சது தப்பு. அடுத்தபடியே நீக்கினது தப்பு. விளைவு உங்களுக்கு கடுமையா இருக்கும்.